ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு பின் மட்டக்களப்பு சிறையில் மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச ஆகியோர் பிள்ளையானை சந்தித்ததாக கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் அம்பலப்படுத்தியுள்ளார். வசமாக சிக்கிய ஆதாரங்கள். சூக்கேஸில் கிடந்த பெண்ணின் சடலம் கொழும்பில் பரபரப்பை உண்டாக்கிய கொலைகள். யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் கொலை விவகாரத்தில் சற்று முன் நீதிமன்றத்தில் அம்பலமான அதிர்ச்சிகள். நடந்தது என்ன? இலங்கையில் தமிழ் மக்களின் பழக்க வழக்கங்கள் குறித்து வியப்பில் உறைந்த ஜனாதிபதி அனுர. யாழ்ப்பாணத்தில் 19 வயது மாணவிக்கு நடந்த சோகம். மஹிந்தவுக்கு அல்ல, இனி ஜனாதிபதி அனுரவுக்கே முழு ஆதரவு என்று அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் அதிரடி அறிவிப்பு. உடனடி பணப்பரிமாற்றம் மூலம் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட தம்பதியினரின் சொத்துக்கள் அதிரடியாக முடக்கம். 10 நாட்களுக்குள் சடுதியாக அதிகரித்த அத்தியாவசிய பொருட்களின் விலைகள். திரைசேரி அதிகாரியின் மரணம் நீதிமன்றில் வழங்கப்பட்ட பரபரப்பு சாட்சியங்களால் அதிர்ச்சியில் இலங்கை. செய்திகளை தொடர்ச்சியாகவும் விரிவாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் பெஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த விசாரணைகள் தொடர்பான நீதிமன்ற விசாரணை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அதிர்ச்சியூட்டும் குற்றச்சாட்டுகளால் திருப்பம் உண்டாகியுள்ளது. இதில் முன்னாள் அரசியல் தலைவர்கள், இராணுவ புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் தாக்குதல்களை சுற்றியுள்ள சதித்திட்டம் ஆகியவற்றை தொடர்புபடுத்தும் குற்றச்சாட்டுகளும் இப்பொழுது அம்பலமாகியுள்ளது. கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச ஆகியோர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்ற பிள்ளையானை சந்திப்பதற்காக மட்டக்களப்பு சிறைக்கு சென்றதாக அம்பலப்படுத்தியுள்ளார். கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியான பின் ஒரு வாரத்திற்குள் அவர் விடுவிக்கப்படுவார் என்று சிறையில் நடந்துள்ள சந்திப்பில் பிள்ளையானுக்கு தெரிவிக்கப்பட்டதாக பீரிஸ் நீதிமன்றத்தில் அம்பலப்படுத்தியுள்ளார். இந்த விவகாரம் குறித்த சட்ட ஒருங்கிணைப்பை 3வது சந்தேக நபரான சுரேஷ் சாலே கையாண்டதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் குற்றம் சாட்டியுள்ளதோடு நீதிமன்றத்தில் உரையாற்றிய பீரிஸ் 2019 இலங்கைக்கு திரும்ப அழைத்து வரப்பட்டு பின்னர் அரச புலனாய்வு சேவையின் தலைவராக நியமிக்கப்பட்ட சாலே புலனாய்வு அமைப்பின் மீது செல்வாக்கை செலுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டின் புலனாய்வு அமைப்பின் பொறுப்பில் சாலே நியமிக்கப்பட்ட பின் தாக்குதல்கள் குறித்த தகவல்கள் மறைக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளதும் குறிப்பிட வேண்டியது. ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான ஒப்பந்தத்தை நிறைவேற்றிய முக்கிய நபராகவும் சதித்திட்டத்தின் பின்னணியில் உள்ள பிரதான சூத்திரதாரியாகவும் சுரேஷ் சாலேவை புகார்தாரர் அடையாளம் காட்டியுள்ளதாக பீரிஸ் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தியுள்ளார். தாக்குதல்கள் குறித்து சனல் 4க்கு தகவல்களை வழங்கிய முக்கிய சாட்சியான அசாத் மௌலானா மட்டக்களப்பு சிறையில் சாலே இருந்த அதே சிறை அறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுவதாகவும் அரசு தரப்பு அம்பலப்படுத்தியுள்ளது. அரசியல் நோக்கங்களை முடிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட பல அரசியல் படுகொலைகளில் சுரேஷ் சாலே மற்றும் பிள்ளையான் ஈடுபட்டிருந்ததாக கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் இங்கு குற்றம் சாட்டியதோடு இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய அனைத்து அரசியல் பிரமுகர்கள் மீதும் விசாரணைகள் தொடர்வதாகவும் பொறுப்பானவர்கள் இறுதியில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்றும் அதிரடியாக தெரிவித்துள்ளார். சுரேஷ் சாலே தொடர்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் அபேசேகரவை விசாரணையில் இருந்து முழுமையாக நீக்க பாதுகாப்பு தரப்பு கோரவில்லை என்றும் அவரை மேற்பார்வை பணிகளில் இருந்து மாற்றுமாறு மட்டுமே கோரியதாகவும் தெளிவுபடுத்தியுள்ளார். அசாத் மௌலானா கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சஹ்ரான் ஹாசிம் மற்றும் அவரது குழு உறுப்பினர்கள் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது பிள்ளையான் மற்றும் சாலேயுடன் தொடர்புகளை பேணி வந்ததாக கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்துள்ளார். இராணுவ உளவுத்துறை பணத்தை பயன்படுத்தி சில சிக்கலுக்குரிய சந்தேக நபர்களுக்கு சாலே சட்ட உதவிகளையும் பிணையையும் ஏற்பாடு செய்ததாகவும் தாக்குதல்கள் நடத்தப்படும் வரை தற்கொலை தாக்குதல் வலையமைப்பின் உறுப்பினர்களுக்கு நிதி உதவிகளை அளித்ததாகவும் அரசு தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. 2019 ஏப்ரல் 21ஆம் தேதியன்று கொழும்பில் உள்ள தாஜ் சமுத்ரா விடுதிக்கு பக்கத்தில் பை ஒன்றோடு சென்ற ஒருவரை பிடித்து வேறு இடத்துக்கு கொண்டு செல்லுமாறு சுரேஷ் சாலேயிடமிருந்து அசாத் மௌலானாவுக்கு வந்ததாக கூறப்படும் தொலைபேசி அழைப்பையும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் அம்பலப்படுத்தியுள்ளார். பத்திரிகையாளர் லசந்த விக்ரமசிங்க, பத்திரிகையாளர் பிரகீத் எக்னொலிகொட, தமிழ்நெட் ஆசிரியர் தர்மரத்னம் சிவராம், பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜ் ரவிராஜ் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்களின் கொலைகளுக்கும் இந்த குழுவிற்கும் இடையே உள்ள தொடர்புகளையும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுட்டிக்காட்டியுள்ளார். இவர்களால் செய்யப்பட்ட சதிகளும் கொலைகளும் யாருக்காக செய்யப்பட்டது என்ற கோணத்தில் இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளது. சிறையில் இருந்த பிள்ளையானை மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச நேரில் சென்று சந்தித்துள்ளமை இப்பொழுது அம்பலமாகி உள்ளதால் இவர்களுக்கும் பிள்ளையானுக்கும் என்ன தொடர்பு என்ற கோணத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
மட்டக்களப்புக்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை நேரில் சந்தித்து கலந்துரையாடியதை அடுத்து தனது முழுமையான ஆதரவை ஜனாதிபதி அனுரவுக்கு வழங்குவதாக அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் அதிரடியாக அறிவித்துள்ளார். தாம் இனிமேல் ராஜபக்ச முகாம் என்பதிலிருந்து முற்றாக விலகி செயல்பட போவதாகவும் சுமணரத்ன தேரர் குறிப்பிட்டுள்ளதோடு இந்த சந்திப்பின் பின்னர் வெளியிட்டுள்ள காணொலி அறிக்கையில் குறித்த விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதியின் மட்டக்களப்பு விஜயத்தில் அவரை தொடர்பு கொள்ள தாம் முயற்சித்ததாகவும் அந்த முயற்சி தோல்வியடைந்தால் அடுத்த கட்டமாக தாம் ஒரு முக்கிய நடவடிக்கையை முன்னோக்கி எடுக்க இருந்ததாகவும் முன்னதாக ஒரு செய்தியை பகிர்ந்திருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியை சந்திப்பதற்கான வாய்ப்பு தமக்கு கிடைக்கும் என்று தாம் ஆரம்பத்தில் எதிர்பார்க்கவில்லை என்று கூறியுள்ள சுமணரத்ன தேரர் தமது முந்தைய செய்தியை அடுத்து சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் தலையிட்டு ஜனாதிபதியுடனான சந்திப்பிற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்ததாக சுமணரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். தமது கருத்துக்களை அனுர பொறுமையோடு செவிமடுத்ததற்கும் கலந்துரையாடுவதற்குமான சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக இவர் தெரிவித்துள்ளார். நாட்டை நேர்மையான மற்றும் சாதகமான திசையை நோக்கி கொண்டு செல்வதற்கு ஜனாதிபதி அனுர எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் தாம் ஆதரவாக இருப்பதாக குறிப்பிட்ட தேரர் ஜனாதிபதி பதவியில் இருக்கும் காலம் வரை அவருக்கு தனது அதிகபட்ச ஆதரவை வழங்க உள்ளதாகவும் ராஜபக்ச முகாமில் இருந்து தாம் விலகியிருக்கப் போவதாகவும் பகிரங்கமாக பிரகடனப்படுத்தியுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட சித்த மருத்துவத்துறை விரிவுரையாளர் தயாளினி திலீபன் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டமை சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் இப்பொழுது உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கின் மரண விசாரணை நீதவான் எஸ் லெனின்குமார் தலைமையில் நேற்று நடந்தபோது விரிவுரையாளரின் மகனும் போலீசாரும் சாட்சியம் வழங்கியுள்ளனர். அந்த நேரம் சாட்சியம் அளித்த போலீசார் உயிரிழந்த விரிவுரையாளரின் இறப்புக்கு காரணம் கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டமையே என சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக வெளிப்படுத்தியதோடு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள 2 பேர் மீதும் சந்தேகம் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இருவரது மரண விசாரணைகளுக்கு பின் வழக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் 3ஆம் திகதிக்கு திகதியிட்ட நீதவான் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் உள்ள சிரேஷ்ட விரிவுரையாளரின் மருமகன் மற்றும் மகள் ஆகியோரின் விளக்கமறியல் காலத்தை ஜூன் மாதம் 3ஆம் திகதி வரை நீடித்து உத்தரவிட்டுள்ளார். வழக்கு விசாரணைகளின் போது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரனின் வழிகாட்டலில் சட்டத்தரணி பெனிஸ்லஸ் துசானும் முதலாவது சந்தேக நபரான விரிவுரையாளரின் மருமகன் சார்பில் சர்மினி விக்னேஸ்வரனும் இரண்டாவது சந்தேக நபராக பெயர் குறிப்பிடப்பட்ட சிரேஷ்ட விரிவுரையாளரின் மகள் சார்பில் சட்டத்தரணி சமந்த அத்துக்கோரளவின் வழிகாட்டலில் மற்றும் ஒரு சட்டத்தரணியும் முன்னிலையாகியுள்ளனர். இலங்கையில் தமிழ் மக்களின் வாசிப்பு மீது உள்ள ஆர்வத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது மகிழ்ச்சியான பாராட்டினை தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாநகர சபையின் புதிய பொது நூலக கட்டடத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுர இதனை தெரிவித்துள்ளதோடு இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருந்த இந்த நூலகத்தின் கட்டுமான பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்திருப்பதை நேரில் பார்ப்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளிப்படுத்தியுள்ளார். பொது நூலகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமும் ஜனாதிபதியினால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டதோடு நாட்டின் வாசிப்பு கலாச்சாரம் நலிவடைந்து வரும் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் மக்கள் வாசிப்பு மீது இன்னும் காட்டி வரும் ஆர்வம் பாராட்டத்தக்கது என்று ஜனாதிபதி அனுர தெரிவித்துள்ளார். ஒரு நூலகத்தை திறப்பது என்பது ஒரு சிறைச்சாலையின் தேவையை இல்லாது செய்வதற்கு சமம் என்று கூறியுள்ள ஜனாதிபதி அனுர இந்த புதிய நூலக கட்டடம் திறக்கப்பட்டதன் மூலம் தமிழ் மக்களின் புத்தக வாசிப்பு கலாச்சாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல ஊக்குவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கொழும்பு சீதுவ மற்றும் கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுகளில் 2 கொலைகள் நிகழ்ந்துள்ளதோடு இதில் 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் அம்பலப்படுத்தியுள்ளனர். சீதுவ போலீஸ் பிரிவின் முக்கலங்கமுவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் சீதுவ போலீஸ் நிலையத்தில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு அந்த வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது படுக்கை அறையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு சூக்கேஸில் பெண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சீதுவ பகுதியின் முக்கலங்கமுவை சேர்ந்த 79 வயது பெண்ணே இவ்வாறு உயிரிழந்ததோடு உயிரிழந்தவர் அந்த வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார் என்றும் அந்த வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் அகற்றப்பட்டிருந்ததும் தொலைபேசி வயர்கள் துண்டிக்கப்பட்டிருந்ததும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இன்று நீதவான் விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை சீதுவ போலீசார் முன்னெடுத்துள்ளனர். கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவின் பெர்குசன் வீதி பகுதியில் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் குத்திக் கொல்லப்பட்டதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கிராண்ட் பாஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மோதிரா உயானா அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த 31 வயது நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக கிராண்ட் பாஸ் போலீஸ் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் சீதன கொடுமையால் இளம் குடும்ப பெண் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். யாழ்ப்பாணம் நாவாந்துறையை சேர்ந்த 19 வயதுடைய பெண்ணே இந்த விபரீத முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளதோடு குறித்த பெண் 2 வருடங்களாக காதலித்து 4 மாதங்களுக்கு முன்னர் அவரை திருமணம் செய்துள்ள நிலையில் குறித்த பெண்ணின் கணவனது தாயார் அவரை ஏற்கவில்லை என்றும் குறித்த பெண்ணின் குடும்பம் பொருளாதார ரீதியாக நலிவுற்ற குடும்பம் என்பதால் அதனை வழங்க முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது மகனை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கு முயற்சித்த போது அந்த பெண் தனது கணவனை வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டாம் என தெரிவித்துள்ளதோடு தனது
தாயார் கேட்ட சீதனம் தராவிட்டால் தான் வெளிநாட்டுக்கு போக போவதாக அந்த பெண்ணின் கணவரும் கூறியுள்ளதாகவும் இதனால் மனவிரக்தியில் அந்த பெண் நேற்று காலை விபரீத முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டதோடு சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். 2018-2019 காலப்பகுதியில் சிறையில் இருந்த சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்ற பிள்ளையான் என்பவரை சந்திக்க தான் சென்றதாகவும் அது எந்த வகையிலும் ரகசியமான ஒன்று அல்ல என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கொந்தளித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை முன்னேற்றம் குறித்து நேற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்ட போது நாமல் ராஜபக்சவின் பெயரும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்ததற்கு பதிலளிக்கும் வகையில் தன்னுடைய எக்ஸ் கணக்கில் நாமல் ராஜபக்ச இட்ட பதிவிலேயே இதனை தெரிவித்துள்ளார். 2018-2019 காலப்பகுதியில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் சிறையில் இருந்தபோது நான் அவரை பார்க்க சென்றது ரகசியமான ஒன்று அல்ல. எனது சந்திப்புகள் குறித்த சிறைச்சாலை அறிக்கைகளை தேவைப்படும் எந்த நேரத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த காலத்திலே அவர் 2015 ஜனாதிபதி தேர்தல்களிலும் 2018 உள்ளூராட்சி தேர்தல்களிலும் போட்டியிட்டு எங்களது கூட்டணியின் பங்காளியாக இருந்தவர் என்று கூறிய நாமல் ராஜபக்ச அறிய கிடைத்துள்ளபடி குற்றப்புலனாய்வு திணைக்களம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரிப்பதற்காக பிரான்ஸ் வரை சென்றுள்ளது. தெளிவாக இது அரசாங்கத்தின் முன்னுரிமைகள் குறித்து பாரதூரமான கேள்விகளை எழுப்புவதாக கூறியுள்ளார். நான் பிள்ளையானை சந்திக்க சென்றதை உறுதிப்படுத்துவதற்காக மாத்திரம் அதிகாரிகள் இவ்வளவு தூரம் பயணித்திருந்தால் அது தெளிவாக விளங்குகின்றது. பொது பணத்தை வீணடிக்கின்றனர். நான் அறிந்த வரையில் தற்போது பிள்ளையான் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து அல்ல. அப்படியென்றால் அரசாங்கம் இந்த வகையான ஊடக காட்சிகளை நடத்தி உண்மையில் யாருக்கு என்ன உணர்த்த பார்க்கின்றது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகராக இலங்கை ரூபாய் தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து வருவதனால் இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் கடந்த 10 நாட்களுக்குள் சடுதியாக அதிகரித்துள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருள் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை ரூபாவின் வெளிநாட்டு பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளமையை கருத்தில் கொண்டு இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலைகளை நேற்று முதல் உயர்த்துவதற்கு பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தீர்மானம் எடுத்துள்ளதோடு 400 கிராம் பால்மா பாக்கெட்டின் விலை 50 ரூபாவினாலும் 1 கிலோ கிராம் பால்மா பாக்கெட்டின் விலை 125 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட உள்ளது. புதிய விலையுடனான பால்மா பாக்கெட்டுகள் அடுத்த வாரம் சந்தைக்கு வரும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளதோடு டாலரின் மதிப்பு உயர்வால் ஏனைய அத்தியாவசிய பொருட்களின் மொத்த விலைகளும் கடந்த 10 நாட்களுக்குள் கணிசமாக உயர்ந்துள்ளதாக இறக்குமதியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. 10 நாட்களுக்கு முன்னர் 195 ரூபாவாக இருந்த 1 கிலோ இறக்குமதி சீனியின் மொத்த விலை இன்று 220 ரூபாவாக உயர்ந்துள்ளதோடு 1 கிலோ கிராம் பருப்பின் விலை 225 ரூபாவில் இருந்து 245 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. 1 கிலோ உருளைக்கிழங்கின் மொத்த விலை 145 ரூபாவில் இருந்து 160 ரூபாவாக அதிகரித்துள்ளதோடு காய்ந்த மிளகாய் 1 கிலோ விலை 900 ரூபாவில் இருந்து 1000 ரூபாவாகவும் வெள்ளை பூண்டு 1 கிலோ கிராம் 350 ரூபாவாகவும் அதிகரித்துள்ளது. உடனடி பணப்பரிமாற்ற வழிமுறைகளை பயன்படுத்தி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த தம்பதியினரின் சொத்துக்களை அதிரடியாக முடக்க சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட நீண்டகால விசாரணைகளை அடுத்தே இந்த சொத்து முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளதோடு தம்பதியினர் 2017 ஆண்டு முதல் போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. குறித்த சட்டவிரோத வர்த்தகத்தின் மூலம் எடுக்கப்பட்ட பணம் சந்தேக நபரான பெண்ணின் தாயாருக்கு சொந்தமான வங்கிக் கணக்குகள் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளதோடு சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட வருமானத்தை கொண்டு குறித்த பெண் சந்தேக நபர் கடந்த 2023 ஆண்டு டிசம்பர் மாதம் அத்துருக்கிரிய ஒருவல்ல பகுதியில் 3 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்து ஒன்றை கொள்வனவு செய்துள்ளார் என்றும் 6 பேச் காணியும் அதில் கட்டப்பட்டுள்ள வீடும் கொண்ட குறித்த சொத்துக்கே தற்போது காவல்துறை முடக்க உத்தரவை பிறப்பித்துள்ளது. நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் விதிகளுக்கு அமைவாக நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த சொத்துக்களுக்கு 7 நாட்களுக்கான தற்காலிக முடக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் செயற்பாட்டு பணிப்பாளராக வேலை செய்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்திருந்த ரங்கன் நிசந்த ராஜபக்சவின் மரணம் குறித்த நீதவான் விசாரணை நேற்று குளியாப்பட்டிய நீதவான் மிகில் சிறந்தனர் சதரசிங்க முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மரணமடைந்தவரின் மனைவி மகள் உள்ளிட்ட குழுவினரும் பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பிளவும் சாட்சியம் அளித்துள்ளனர். வடமேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் சட்டத்தரணி அஜித் ரோஹணவினால் வழக்கின் சாட்சியங்கள் வழிநடத்தப்பட்டதோடு உயிரிழந்தவரின் மனைவியான நிசங்க ஆராய்ச்சிலகே சீலாவதி சாட்சியம் அளிக்கையில் கடந்த ஏப்ரல் 30 தாம் பாடசாலைக்கு சென்றுவிட்டு முற்பகல் 10:50 மணியளவில் மீண்டும் வீட்டுக்கு வந்ததாகவும் அந்த நேரத்தில் கணவர் வீட்டில் இல்லாததால் குடும்ப நண்பரான உதய மற்றும் தோட்டத்தில் வேலை செய்த ரணவீர ஆகியோரோடு இணைந்து தேடியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் வெற்றிலை தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த கருணா என்பவர் கணவர் தோட்டத்தின் நடுவே விழுந்து கிடப்பதாக தகவல் தந்ததாகவும் அங்கு சென்றபோது அவர் விழுந்து கிடந்ததை கண்டதாகவும் தெரிவித்துள்ளார். சான்று பொருட்களாக நீதிமன்றத்தில் காண்பிக்கப்பட்ட கணவரின் ஆடைகள், காலணிகள் மற்றும் காய்கறி
வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் கத்தி ஆகியவற்றை அடையாளம் காட்டியுள்ளதாக அம்பலமாகியுள்ளது. ஊடகங்கள் ஊடாக எழுப்பப்படும் பல்வேறு கேள்விகள் தங்களுக்கு பெரும் மனவேதனையை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்ட அவரது மனைவி தனது கணவரின் மரணம் குறித்து எந்தவொரு இடத்திலும் தாம் சந்தேகம் எழுப்பவில்லை என்றும் தற்போதும் எவ்வித சந்தேகமும் இல்லை என்றும் நீதிமன்றத்தில் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே உயிரிழந்தவரின் மகள் சாட்சியம் அளிக்கையில் அன்றைய தினம் தாம் வீட்டில் தனியாக இருந்த நேரத்தில் எவ்வித சத்தமும் கேட்கவில்லை என்றும் தந்தை முந்திரி பழம் பறிப்பதற்காக தோட்டத்தின் கீழ்ப்பகுதிக்கு செல்வதாக கூறி சென்றார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜூலை மாதத்தில் அரசு ஓய்வூதிய கொடுப்பனவு மறுசீரமைப்பு திட்டத்தின் 2ஆம் கட்ட நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். குறித்த மறுசீரமைப்பு திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் தெரிவித்த அவர் ஓய்வூதிய கொடுப்பனவு மறுசீரமைப்பின் முதல் கட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய கொடுப்பனவுகளில் 98% முன்னதாகவே முழுமையாக நிறைவு செய்யப்பட்டுள்ளது என்றும் ஓய்வூதிய திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ தரவு கட்டமைப்பில் மொத்தம் 4,63,000 ஓய்வூதியதாரர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு அவர்களில் 4,29,000 பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகளும் இலங்கையில் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக 2,500 புதிய ஓய்வூதிய பயனாளிகள் இந்த கட்டமைப்பில் புதிதாக இணைக்கப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் வருடம் தோறும் 45 முதல் 60 வரையிலான குழந்தைகள் தலாசீமியா பரம்பரை இரத்த சோகை நோய் பாதிப்போடு பிறப்பதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளதோடு தற்போது பதிவாகும் நோயாளிகளின் எண்ணிக்கை ஒப்பூட்டளவில் குறைவாக இருந்தாலும் எதிர்காலத்தில் இந்த மரபணு குறைபாடு சீராக அதிகரிப்பதற்கான ஆபத்து இருப்பதாக சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. மே 8ஆம் திகதி அனுசரிக்கப்படும் சர்வதேச தலாசீமியா தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டதோடு நாடு முழுவதும் தற்போது 2,500 தலாசீமியா நோயாளி அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் இதன்போது வெளிப்படுத்தியுள்ளனர். தலாசீமியா நோய்க்காவிகளாக இருப்பவர்களுக்கு இடையிலான திருமணங்களை தவிர்ப்பதும் திருமணத்திற்கு முந்தைய இரத்த பரிசோதனைகளை ஊக்குவிப்பதும் இந்த நோய் பரவுவதை கட்டுப்படுத்துவதற்கான மிக சிறந்த வழிகள் என்றும் தற்போது குருநாகல், அனுராதபுரம், ராகமு மற்றும் மட்டக்களப்பு உள்ளிட்ட அதிக ஆபத்துள்ள பல மாவட்டங்களில் சிறப்பு இரத்த பரிசோதனை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார்.